நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. அண்மை செய்தி. துப்பாக்கி முனையில் ரவுடி கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை புழல் அருகே தலைமறைவாக இருந்த ரவுடியை துப்பாக்கி முனையில் கைது செய்துள்ளனர் காவல்துறையினர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சூரப்பட்டு பகுதியில் பதுங்கியிருந்த ரவுடியை துப்பாக்கி முனையில் கைது செய்துள்ளனர் போலீசார். சென்னை புழல் அருகே தலைமறைவாக இருந்த ரவுடியை துப்பாக்கி முனையில் கைது செய்துள்ளனர் காவல்துறையினர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைப்பில் இருக்கிறார். எழில், 6 மாதமாக தலைமறைவாக இருந்த ரவுடியை எப்படி போலீசார் கைது செய்தனர்? என்ன விவரம்? அருணா, அதாவது சென்னை புழல் அருகே சூரப்பட்டு பகுதியில் இந்த ரவுடி சேதுபதி என்பவரை துப்பாக்கி முனையில் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இவர் கடந்த 6 மாத காலமாக தலைமறைவாக இருந்த ரவுடி என காவல்துறையினால் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இவர் சோழவரம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக உள்ளார். இவர் மீது 5 கொலை வழக்குகளும் கொலை முயற்சி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஒரு கஞ்சா வழக்கில் இவர் கைதாகி அப்போது இவர் தலைமறைவாகியிருந்தார். அதன் பின்பு இவரை தனிப்படை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது சென்னை காவல் ஆணையர் இந்த பதவியேற்ற பின்பு ரவுடிகளை ஒதுக்கும் விதமாக தற்போது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆவடி காவல் ஆணையருக்கு உட்பட்ட காவல்துறையினர், அதாவது ரவுடிகளை ஒடுக்கக்கூடிய அந்த தனிப்படை காவல்துறையினர் தற்போது இவரை சுற்றி வளைத்து அந்த சூரப்பட்டு பகுதியில் ஏரிக்கரை பகுதியில் பதுங்கியிருந்த இவரை சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்திருக்கிறார்கள். இவர் மீது மாதவரம், மீஞ்சூர், காட்டூர், புழல் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் கொள்ளை, வழிப்பறி, தொழிலதிபர்களை மிரட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், ஏற்கனவே அதாவது தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இந்த சேதுபதி கடந்த ஆண்டு காவல்துறையினால் என்கவுண்டர் செய்யப்பட்ட முத்து சரவணனுக்கு எதிர்த்தரப்பினராகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு ரகசிய இடத்தில் வைத்து தற்போது இந்த விசாரணை என்பது நடந்து வருகிறது. அருணா, எழில், கைது செய்த ரவுடியை எங்கு கொண்டு சென்று விசாரணை செய்ய திட்டமிட்டுள்ளனர்? அதாவது இந்த சோழவரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட சோழவரம் காவல் நிலையத்தில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சேதுபதி. இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. குறிப்பாக 5 கொலை வழக்குகள் இருக்கிறது. இந்த நிலையில் தான் இவரை தற்போது இந்த தனிப்படை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்து வருவதாக தெரிகிறது. அதன் பின்புதான் உரிய முறையில் சோழவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்படும் என தெரிகிறது. அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி எழில். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.